உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி வாசிப்பு திட்டத்தின் 166ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம 1 அரசர்களில் 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 2 குறிப்பேட்டில் 18ஆம் அதிகாரமும் 19ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். இனிமை மிக பாடல்கள் இன்றைக்கி 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். அன்பர்களே, நேற்று அந்த எடிட்டிங்கில் ஒரு பிழை நடந்து விட்டது. அதற்காக உங்ககிட்ட உண்மையிலே மனதார மன்னிப்பு வேண்டுகிறோம். வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆக்சுவலாக நேற்று இனிமை மிகு பாடல்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு பதிலாக சாலமனின் ஞான நூல் 4ஆம் அதிகாரம் அங்கே போடப்பட்டது. அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். அன்பர்களே, கால அட்டைவணை நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில், எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த கால அட்டவணையை கூட நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அதுலேயும் நிறைய தவறுகள் இருந்தது. அதையும் நாங்கள் திருத்தி இப்பொழுது அதை அப்டேட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஃப்யூச்சரில் ஏதாவது தப்பு வந்தாலும் அதை நாங்கள் திரும்பி அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு தவறுக்காக மன்னிப்பு வேண்டும். நேற்றே நம்ம இனிமை மிகு பாடல்கள் 4ஆம் அதிகாரம் வாசிச்சிருக்க வேண்டும். அதை வாசிக்கல. அதனால் இன்றைக்கி 4ம் 5ம் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். சாலமனின் ஞான நூலை 2 தடவை வாசிச்சுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. பட் இன்றைக்கி அந்த 4ஆம் அதிகாரத்துக்கான விளக்க உரை நேத்திய வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் விளக்க உரையில் பார்த்தீங்கன்னா இனிமே பாடல்களினுடைய 4ஆம் அதிகாரத்தின் விளக்க உரை அதில் இருக்கும். 5ஆம் அதிகாரத்துக்கு இன்றைய வீடியோவில் மட்டும் நம்ம விளக்க உரை பார்ப்போம். சரி, இன்றைக்கி நம்ம புனித பவுல் ரோமேயர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுவார், எங்கே பாவம் அதிகரிக்கிறதோ அங்கே கடவுளுடைய அருளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. வேர் சின் அபவுண்ட்ஸ் கிரேஸ் ஆல்சோ அபவுண்ட்ஸ். அதனால் அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருக்கலே மோசமான அரசர் யார்? ஆகாபு அரசன். எங்கே? அந்த 10 இஸ்ரேலின் குலங்கள், இஸ்ரேல் தேசம், அந்த வடக்கு பகுதியினுடைய அரசன். அவன் தான் இருக்கலே ரொம்ப மோசமான பாவம் செஞ்சுட்டு இருந்தாலும் சொல்லி நம்ம பார்த்தோம். பாருங்கள், அந்த பாவம் அதிகரிக்கிற இடத்துல ஆண்டவர் அருள் அதிக்கிறார். எப்படி? அவர் பாருங்கள், ஏதோ ஒரு ஜட்ஜு மட்டும் கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணீங்க, தண்டிக்க போகிறேன். நல்லது பண்ணீங்க, உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன். ஏதோ ஒரு நீதிபதி கிடையாது ஆண்டவர். ஆண்டவர் நம்மளுடைய அப்பா. அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? இஸ்ரேலுடைய வரலாறுலேயே அவர்களை சந்தித்த மிக முக்கியமான இறைவாக்கினர்களில் ஒருவர். மோசே சொல்லுவார் இல்லையா, என்னை போல ஒரு இறைவாக்கினர் ஆண்டவர் எழுப்புவார்னு. ஸோ அது தற்காலிகமாக எலியாவில் நிறைவேறியது. எலியா வரவிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் ஸ்நாபகர்லப்பருக்கும் ஜான் தி பேப்டிஸ்டுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் ஒரு முன்னடையாளமாகவும் எலியா விரும்புவார். இன்றைக்கி ஆண்டவர் எலியாவை எழுப்பி ஆகாபு அரசனை கண்டிக்கவும் அவனுக்கு பாடம் புகட்டவும் ஆண்டவர் அனுமதிக்கு பார்க்கிறார். ஸோ இது எங்கே நடக்குது? இன்றைக்கி 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்கிற வரைக்கும் எலியாவினுடைய காலம் இருக்கும். ஸோ ஆண்டவர் எவ்வளோ அழகாக அனுப்புகிறார் பாருங்களேன் இறைவாக்கினர்களை. இதான் ஆண்டவர் இயேசு ஊமையில் சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஊழியர்களை அனுப்பினார். அவங்களெல்லாம் அடித்து கொண்டாங்க. அந்த திராட்சை தோட்டம் ஊமை நமக்கு ஞாபகம் இருக்கும். கடைசியாக தம் மகனையை அனுப்பினார். அந்த மாதிரி தான் ஆண்டவர் இப்போ இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். எவ்வளோ அழகாக ஆண்டவர் இயேசு கற்பித்திருக்கிறாரு பாருங்களேன். சரி, இன்றைக்கி என்ன நடக்க போகுது? எலியா ஆகாபு அரசன் சொல்ல, நீ பாவம் செஞ்சல, உன்னுடைய நாடு முழுதும் 3 வருஷங்களுக்கு பஞ்சம் நிலவும். அந்த பஞ்சத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் எலியாவே சாரிபாத் என்ற இடத்துல அந்த ஒரு கைம்பெண்ணுக்கு அனுப்புவார், ஒரு விதவை பெண்ணுக்கு. நம்ம ரொம்ப ஃபேமஸானது, அவர் அந்த மாவை பழுகி பெருக செய்வார், அங்கே அந்த அப்பங்களை. அதே போல் அவருடைய மகனை உயிர்த்தெழ வைப்பார். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, பாகால் அந்த சிலை வெளிப்பாட்டு அந்த சிலை வெளிப்பாட்டினுடைய போலி வாக்கினர்கள், பொய் வாக்கினர்களை இன்றைக்கி இறைவாக்கினரான எலியா எதிர்கொள்ளப் போகிறார். அந்த ஃபேமஸாக அந்த 450 அந்த 450 போலி வாக்கினர்களை எலியா எதிர்த்து அவர் ஒருவர் இந்த சைடு நிற்பார், அந்த சைடு 450 போலி வாக்கினர்கள். ஸோ ஆண்டவர் யாருக்கு பதில் தரப்போகிறார்? நமக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான இந்த ஒரு நிகழ்வு. அதுவும் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ நம்ம நினச்சிட்ருப்போம் எலியா ஓகே எல்லாம் அவரும் ஒருத்தர் அப்படி. அன்பாந்தவர்களே, மோசேவுக்கு அப்புறம் மிகப்பெரிய அற்புதங்கள் இஸ்ரேல் மக்களில் நடக்கவே கிடையாது. அவங்க போர் மட்டும் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நோய்கள் குணமாகினது, இறந்தோரை உயிர்த்தெழ வச்சது, மேலேருந்து வானத்தில் இறங்குது. யோசுவாவுடைய காலம், மோசேவுடைய காலத்துக்கு அப்புறம் பல வருடங்கள் கழித்து இப்போதான் எலியா மூலியமாக அற்புதங்கள் நடக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இருட்டு. மக்கள் கடவுளை மறந்துருக்க நேரத்தில் ஆண்டவர் இந்த மிராக்கிள் ஒர்க்கர் அனுப்புகிறார்.
எலியாவை பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று, ஹீ இஸ் எ மிராக்கிள் ஒர்க்கர், அவர் அற்புதங்கள் செய்யக்கூடியவர். ரெண்டாவது, அவர் இந்த சிலை வழிபாட்டிலிருந்து உண்மையான தெய்வத்தின் வழிபாட்டுக்கு மக்களை கொண்டு வந்தவர். மூன்றாவது, அவர் புதிய மோசேவாக இருக்கிறார். எலியா மோசேவை போல ஒரு இறைவாக்கினராக அவர் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய மோசேவினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார். அதே நேரத்தில் வரவிருக்கக்கூடிய புதிய மோசேவாகிய ஆண்டவர் இயேசுவுக்கும் ஒரு முன்னடையாளமாக எலியா இருக்கார். நாலாவது, அவருடைய விண்ணேற்பு, அவர் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ அவர் ஆண்டவர் இயேசுவை போல் அவருடைய பலத்தில் அவர் ஏறவில்லை. அதை நம்ம பின்னாடி விளக்குறையில் பார்ப்போம். அவர் விண்ணகத்துக்கும் உண்மையாலுமே போகலை, ஹெவனுக்கு அவர் போகலை. ஸோ அதெல்லாம் நம்ம விளக்குறையில் பார்ப்போம். ஸோ இந்த 4 விஷயங்களே இன்றைக்கி 2 விஷயம் பார்ப்போம். எலியா ஒரு மிராக்கிள் ஒர்க்கராக, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவராகவும், 2 அதிசயங்கள், அப்பத்தை பெருக்க வைக்கிறவர். அதே நேரத்தில் அவர் அந்த சாரிபாத் பெண்ணினுடைய மகனை உயிர்த்தெழ வைப்பார். இந்த உயிர்த்தெழுதலை திருச்சபையின் தந்தையர்களும் இறையியல் அறிஞர்களும் உயிர்த்தெழுதலை நம்மளுடைய பேப்டிசம், நம்ம ஞானஸ்தானம் வாங்கும்போது நம்மளுடைய ஆன்மாவும் இப்படி தான் உயிர் தெழுகிறது, நம்மளுடைய உடலும் ஆன்மாவும் உயிர் பெறுகிறது. கிறிஸ்துவின் 3 இறைவனுடைய புதிய வாழ்வுக்குள்ளே நம்ம நுழையிறோம். ஸோ அது நம்மளோட பேப்டிசம் நடக்குது. 3 இறைவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எவ்வளோ பெரிய கொடை பாருங்களேன். இன்னமும் யூதர்கள் கடவுளை ஒரு தூரமான ஒரு ஆளாக தான் வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டார். அந்த இறைவன் உலகத்தை படைத்தவர், மோசே முற்புதரில் சந்தித்தவர், அந்த எரியும் புதரில் யோசுவா படைகளின் தலைவன் நம்மளுடைய ஆன்மாவுக்குள்ளே வருகிறார். அதுவும் அப்பத்தின் வடிவில் வருகிறார். அதுமாதிரி இளையனை அப்பத்தை பழகி பெறுகிறது ஆண்டவர் இயேசு. அங்கே 5000 பேருக்கு உணவை பழகி பெருக செய்ததனுடைய முன்னடையாளமாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கார்மேல் மலை வரப்போது அன்பார்ந்தவர்களே. நம்ம கார்மேல் மாதாவின் திருவிழாவை ஜூலை 16ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அந்த கார்மேல் மாதாவினுடைய துவக்கம் இன்றைக்கி 1 அரசர்கள் 17ஆம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். சூப்பரான ஒரு நிகழ்வு. மாதா அதில் இருப்பாங்க. கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க, விளக்குறையில் பார்ப்போம். இதில் எங்கேயா மாதா வருவாங்க அப்படின்னா வருவாங்க. இன்றைக்கி கார்மேல் மலையில் மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் முன்னடையாளமாக குறிக்கப்படுவார்கள். அது எங்கன்றதை கண்டுபிடிக்க முயற்சிப்போம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எலியா ஒரு பக்கம் திருமுழுக்கு யோவான் ஸ்நாபகரில் பிறனுடைய ஒரு முன்னடையாளமாக இருப்பார். அதே போல் ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு முன்னடையாளமாக இருப்பார். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, புதிய ஏற்பாட்டில் இந்த எலிஷா மோல்டு, இந்த ஒரு நிலையில் தான் எலிசேயுன்னுவாங்க தமிழில். ஸோ எலியாவும் எலிசேயும் இவங்க 2 பேருனுடைய இந்த காம்பினேஷன் தான். ஏன்னா எலியாவுடைய அந்த ஒரு சீடர் தான் எலிசேயும். அதே போல் தான் இங்கே திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவும் இவங்களுடைய பணிவும் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தான் புதிய ஏற்பாடினுடைய அந்த அப்போஸ்தலர்கள், அந்த நற்செய்தி எல்லாமே நமக்கு வடிவமைக்கும். அதுவும் குறிப்பாக எலியாவினுடைய சீடர் மோஸ்ட்டாக அவர் இரக்கத்தினுடைய ஒரு இறைவாக்கினராக இருப்பார். எலியா ஒரு தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு, நீதி, இதனுடைய ஒரு இறைவாக்கினராக இருப்பார். ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் இயேசு நிறைவேற்றிப்பார். எலியாவிடமிருந்தும் நிறைய விஷயங்கள் எலிசேயுவிடமிருந்தும் ஆண்டவருக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். அது அந்த டைமில் வரும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம இந்த பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஆண்டவர் இயேசுவுக்கு எலியாவும் எலிசேயும் ஆண்டவர் இயேசுவின் முன்னடையாளமாக இருப்பார்கள். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல் இந்த விஷயங்கள் நம்ம திருச்சபையினுடைய திருவருள் சாதனங்களுக்கும் முன்னடையாளமாக இருக்கும். குறிப்பாக நற்கருணைக்கும் நம்மளுடைய ஞானஸ்தானத்திற்கும், இந்த 2க்குமே முன்னடையாளமாக. உதாரணத்துக்கு இந்த உயிர்த்தெழுதல் ஞானஸ்தானத்தின் அடையாளமாக இருக்கும். அப்பங்களை பழகி பெருகுவது, அந்த காகம் எலியாவுக்கு அப்பம் கொடுப்பது, இதெல்லாம் நற்கருணைக்கு முன்னடையாளமாக திருச்சபையின் தந்தையர்களை பார்த்துருக்குறாங்க. சரி, 2 குறிப்பீடு 18ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். யோசபாத்தை நம்ம பார்த்தோம். 2 அரசர்கள் தான், தாவீது, சாலமன் அவருடைய இளமை வயதில், அதுக்கப்புறம் ஆசா, அதுக்கப்புறம் யோசபாத்து. இவங்க 4 பேர் தான் ஓரளவு நல்லவர்களாக இருந்தார்கள். இந்த யோசபாத்து பாருங்கள், ஆகாப் அரசன் இருக்கான் பாருங்கள், அந்த இஸ்ரேல் வடக்கில் கெட்டவர், அவரோட சேர்ந்துக்கிட்டு ஆண்டவர் சொல்லாமல் ஒரு போருக்கு போவார். அவர் கிட்டத்தட்ட அவர் உயிரை இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் வந்துடும். அவர் உயிரோடு இருப்பாரா, என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லை, அவர் பாருங்கள் 400 போலி வாக்கினர்களை அவர் அவங்கக்கிட்ட போய் கேட்பார் யோசபாத்து. ஸோ அதெல்லாம் பின்னாடி ஆண்டவர்
கண்டிப்பார் யோசபாத்து. எல்லாருமே பாருங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி இனிமை மிகு பாடல்கள் 5ஆம் அதிகாரத்தில் திரும்ப 3 குரல்கள் கேட்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த கோரஸ், அந்த எருசலேம் மகளிரனுடைய குரல் கேட்கும். மற்றபடி மற்ற எல்லா இடத்துலையுமே அந்த மணவாளன் மணவாட்டி 2 பேரோட குரல் மட்டும் தான் கேட்கும். இன்றைக்கி திரும்ப ஒரு கனவு சீக்வன்ஸ் வரும், ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ். அது அந்த மணவாட்டி இன்றைக்கி மணவாளனுடைய அழகை பற்றி விவரிப்பார். ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம திருச்சபை, நம்மளுடைய ஆன்மா ஆண்டவரை எப்படி பார்க்கும்? சாலமனின் கோயில் கண்டிப்பாக அது வந்து அந்த மணவாட்டியை குறிக்கும். அதே நேரத்தில் அந்த கோயிலில் இருப்பது யார்? கடவுள். ஸோ அது கடவுளினுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கும், ஒரு சிம்பிளாகவும் இருக்குது, சைனாகவும் இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த விவரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் திரும்பவும் சாலமனினுடைய கோயில் இருக்கும். யாவே இறைவனுடைய ஒரு அவருடைய ஒரு விவரங்களை அவரை வந்து வர்ணிக்கக்கூடிய வகையில் அமையும். அதனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இதை வாசிக்க நம்ம முயற்சிக்கணும். அதுக்கு நம்ம எந்த ஒரு வகையிலையுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ஹையர் அந்த காம விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் அதை ஆன்மா எப்படி கடவுளை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாம்பத்திய உறவின் நெருக்கத்தில் ஆண்டவரை நம்ம பார்க்க முயற்சிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 17. கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தான் அப்பால் உள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரீத்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்துக் கொண்டார். நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாள்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர்,
வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதுமில்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. இதற்கு பின் ஒரு நாள் வீட்டு தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான். அவனது நோய் மிகவும் முற்றவே அவன் மூச்சு நின்றுவிட்டது. அவர் எலியாவிடம், கடவுளின் அடியவரே, எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்கவுமா நீர் வந்திருக்கிறீர் என்றார். எலியா அவரிடம், உன் மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி அவனை அவர் மடியிலிருந்து எடுத்து தாம் தங்கியிருந்த மாடி அறைக்கு தூக்கிச் சென்று தம் படுக்கையில் கிடத்தினார். அவர் ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு தங்க இடம் கொடுத்த கைம்பெண்ணின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார். அவர் அந்த சிறுவன் மீது 3 முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெறச் செய்யும் என்று மன்றாடினார். ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்துக் கொண்டான். எலியா சிறுவனை தூக்கிக் கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து, இதோ உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். அந்த பெண் எலியாவிடம், நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என்றார். அரசர்கள் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 18. பல நாள்களுக்கு பிறகு பஞ்சத்தின் 3ஆம் ஆண்டில் ஆண்டவர் எலியாவிடம், ஆகாபு உன்னை காணுமாறு போய் நில், நான் நாட்டில் மழை பெய்யச் செய்வேன் என்று கூறினார். அவ்வாறே எலியா தம்மை ஆகாபு காணுமாறு அவனிடம் சென்றார். அப்பொழுது சமாரியாவில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. அரண்மனை கண்காணிப்பாளன் ஒபதியாவை ஆகாபு தன்னிடம் அழைத்தான். ஒபதியா ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சி நடந்தவர். ஆண்டவரின் இறைவாக்கினரை ஈசபேல் அழிக்க முயன்றபோது அவர்களுள் 100 பேரை குகைக்கு 50ஆக மறைத்து வைத்திருந்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தார். ஆகாபு ஒபதியாவிடம், நாடெங்கும் சென்று எல்லா நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் பார்ப்போம். ஒருவேளை குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் உயிர் வாழ தேவையான புல் கிடைக்கலாம். நம்முடைய கால்நடைகளை இழக்க வேண்டியிராது என்றான். சுற்றி பார்ப்பதற்கென நாட்டை பிரித்து கொண்ட பின் ஆகாபு ஒரு திசையை நோக்கிச் சென்றார். ஒபதியா மறு திசையை நோக்கிச் சென்றார். போகும் வழியில் ஒபதியா திடீரென எலியாவை சந்தித்தார். அவர் அவரை அடையாளம் கண்டுகொண்டு தாழ்ந்து வணங்கி, நீர் என் தலைவர் எலியா தாமோ என்றார். அவர், ஆம், நான் தான். நீ உன் தலைவனிடம் சென்று எலியா வந்துள்ளார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஒபதியா, நான் என்ன பாவம் செய்தேன்? உம் அடியானாகிய என்னை ஆகாபு கொலை செய்யும்படி நீர் ஏன் அவனிடம் கையளிக்கிறீர்?
வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவன் உம்மை தேடி பிடிக்கும்படி ஆளனுப்பாத நாடோ பேரரசோ இல்லை. எந்த நாடோ அரசோ உம்மை காணவில்லை என்று சொன்னால் உம்மை காணவில்லை என்று ஆணையிடச் செய்தான். ஆனால் நீரோ எலியா வந்துள்ளார் என என் தலைவனிடம் சொல்லச் சொல்கிறீர். நான் உம்மை விட்டு அகன்றவுடன் ஆண்டவரின் ஆவி உம்மை எனக்கு தெரியாமல் தூக்கி கொண்டு போய்விடலாம். ஆகாபிடம் சென்று நான் தெரிவிக்கையில் உம்மை அவன் காணவில்லை எனில் என்னை கொன்று விடுவான். உம் அடியானாகிய நான் இளமை முதல் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்திருக்கிறேன். ஆண்டவரின் இறைவாக்கினரை ஈசபேல் அழிக்க முயன்றபோது அவர்களில் 100 பேரை குகைக்கு 50 மறைத்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தது பற்றி நீர் கேள்விப்படவில்லையா? இப்படி இருக்க நான் என் தலைவனிடம் சென்று எலியா வந்துள்ளார் என்று சொல்லச் சொல்கிறீர். என்னை அவன் கொன்றுவிடுவான் என்றார். அப்பொழுது எலியா, நான் பணியும் படைகளின் ஆண்டவர் மேல் ஆணை, இன்று அவன் காணுமாறு அவன் முன் நிற்பேன் என்றார். ஒபதியா புறப்பட்டு ஆகாபை சந்தித்து இதை தெரிவித்தார். உடனே ஆகாபு எலியாவை சந்திக்கச் சென்றான். ஆகாபு எலியாவை கண்டதும், இஸ்ரவேலரிடையே கலகமூட்டுகிறவன் நீதானே என்றான். அதற்கு எலியா, இஸ்ரவேலரிடையே கலகமூட்டுகிறவன் நான் அல்ல, நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் தான். ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து பாகால் பின்னே செல்கிறீர்கள். இப்போதே ஆள் அனுப்பி இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் கர்மேல் மலையில் என் முன்னிலையில் ஒன்று திரட்டு. ஈசபேலின் பந்தியில் உணவருந்தும் பாகாலின் 450 பொய் வாக்கினரையும் அசேராவின் 400 பொய் வாக்கினரையும் கொண்டு வந்து சேர் என்றார். அவ்வாறே ஆகாபு இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன். பாகாலின் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராயிருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள், ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள். அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் ரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்துக் கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று.
அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை, கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழி வந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உழவுகால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் வாக்கின்படியே செய்தேன் என்றும் என்று விளங்கச் செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். அப்போது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் பொய்வாக்கினருள் எவனும் தப்பியோடாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றார். மக்கள் அவர்களை பிடித்துக் கொடுக்க எலியா அவர்களை கீசோன் ஓடைக்கு கொண்டு போய் அங்கே கொன்றார். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறிச் சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்துக் கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரைந்து கட்டி கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 18. யோசபாத்து மிகுந்த செல்வமும் புகழும் பெற்றிருந்தார். திருமணத்தின் வழியாக ஆகாபுடன் உறவு முறை கொண்டார். சில ஆண்டுகளுக்கு பின் ஆகாபை சந்திக்க அவர் சமாரியா சென்றார். மிகுதியான ஆடு மாடுகளை அடித்து அவருக்கும் அவர் ஆள்களுக்கும் விருந்தளித்த ஆகாபு ராமோத்து கிளையாதிற்கு எதிராக கிளர்ச்சி செய்யுமாறு
அவரை தூண்டினான். இஸ்ரேலின் அரசனான ஆக்காபு யூதாவின் அரசன் யோசபாத்தை நோக்கி, ராமோத்து கிளையாதை எதிர்க்க என்னோடு வருவீரா என்று கேட்டான். அதற்கு யோசபாத்து அவனிடம், உம்மை போலவே நானும் தயார், மக்களைப் போலவே என் மக்களும், நான் உமக்கு துணையாக போருக்கு வருவேன் என்றார். யோசபாத்து இஸ்ரேல் அரசனை நோக்கி, ஆண்டவரின் வாக்கு எதுவென இன்று நீர் கேட்டறிய வேண்டுகிறேன் என்றார். அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் 400 பொய்வாக்கினரை வரவழைத்தான். நாங்கள் ராமோத்து கிளையாதிற்கு எதிராக படையெடுக்கலாமா வேண்டாமா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போங்கள், ஏனெனில் அரசன் கையில் கடவுள் அதை ஒப்படைப்பார் என்று பதிலளித்தனர். ஆனால் யோசபாத்து, நாம் கேட்டறிவதற்கு இங்கே ஆண்டவரின் இறைவாக்கினர் யாரும் இல்லையா என்று கேட்க, அதற்கு ஆக்காபு, ஆண்டவரின் வாக்கை கேட்டறிவதற்கு இம்லாவின் மகன் மீகாயா என்பவன் இருக்கிறான். ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன், ஏனெனில் எனக்கு சாதகமாய் அன்று பாதகமாகவே எப்பொழுதும் இறைவாக்கு உரைக்கிறான் என்றான். அதற்கு யோசபாத்து, அரசே, நீர் அவ்விதமாய் பேச வேண்டாம் என்றார். உடனே இஸ்ரேலின் அரசன் ஓர் அலுவலரிடம், இம்லாவின் மகன் மீகாயாவை உடனே அழைத்து வா என்றான். பிறகு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் அரச உடைகளை அணிந்தவர்களாய் சமாரியா நுழைவாயில் மண்டபத்தில் தம் அரியணையில் அமர்ந்தனர். அவர்கள் முன் பொய்வாக்கினர் அனைவரும் வாக்கு உரைத்துக் கொண்டு இருந்தனர். அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா இரும்பு கொம்புகளைச் செய்து, இவற்றால் நீர் சிறியரை குத்தி அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றான். பொய்வாக்கினர் அனைவரும் அவ்வாறே வாக்கு உரைத்து, நீர் ராமோத்து கிளையாதை தாக்குவீர், வெற்றி பெறுவீர், ஆண்டவர் அவர்களை அரசர் கையில் ஒப்புவிப்பார் என்றனர். மீகாயாவை அழைக்கப் போன தூதன் அவரை நோக்கி, இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே வாக்குரைத்துக் கொண்டிருக்கின்றனர். வாக்கும் அவர்களது வாக்கை போல் இருக்கட்டும், அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான். அதற்கு மீகாயா, ஆண்டவர் மேல் ஆணை, என் கடவுள் எனக்கு சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார். அவர் அரசனிடம் வந்தபோது அவன் அவரிடம், மீகாயா, நாங்கள் ராமோத்து கிளையாதின் மீது போர் தொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்டான். அதற்கு அவர், போங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், எதிரிகள் உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றார். அரசன் அவரிடம், ஆண்டவர் திருப்பெயரால் உண்மையை தவிர வேறு எதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று உன்னை எத்தனை முறை ஆணையிட வைப்பது என்றான். அப்பொழுது மீகாயா, இஸ்ரேலர் யாவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன். அப்பொழுது ஆண்டவர், இவர்களுக்கு தலைவன் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு அமைதியாக திரும்பி போகட்டும் என்றார் என்று கூறினார். அதை கேட்ட இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி, இவன் எனக்கு சாதகமாக அன்று பாதகமாகவே இறைவாக்கு உரைப்பான் என்று நான் முன்பே உமக்கு சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது மீகாயா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், ஆண்டவர் தம் அரியணை மேல் வீற்றிருப்பதையும் விண்ணக படையெல்லாம் அவர் தம் வலப்புறமும் இடப்புறமும் நிற்பதையும் கண்டேன். அந்நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரேலின் அரசனான ஆகாபு ராமோத்து கிளையாதிற்கு சென்று அங்கே வீழ்ச்சி அடையும்படி அவனை வஞ்சிக்கப் போகிறவன் யார் என்று கேட்க, அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல மற்றொருவன் வேறொன்றை சொன்னான்.
அப்பொழுது ஓர் ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து, நானே போய் அவனை வஞ்சிப்பேன் என்றது. எவ்வாறு என்று ஆண்டவர் அதை கேட்டார். அந்த ஆவி, நான் போய் அவனுடைய இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் பொய்யுரைக்கும் ஆவியாக இருப்பேன் என்றது. அதற்கு ஆண்டவர், நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய், போய் அவ்வாறே செய் என்றார். எனவே இதோ இறைவாக்கினர் இவர்களின் வாயில் ஆண்டவர் பொய்யுரைக்கும் ஆவியை இட்டுள்ளார். உண்மையில் ஆண்டவர் உனக்கு தீங்கானவற்றையே கூறியுள்ளார் என்றார். அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா மீகாயாவின் அருகில் வந்து அவரது கன்னத்தில் அறைந்து, ஆண்டவரின் ஆவி என்னை விட்டு எவ்வழியாகச் சென்று உன்னிடம் பேசிற்று என்று சொல் என்றான். அதற்கு மீகாயா, நீ உள்ளறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளில் தெரிந்து கொள்வாய் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் அரசன் இவ்வாறு கட்டளையிட்டான். மீகாயாவை பிடித்து அவனை நகரின் ஆளுநன் ஆமோனிடமும் அரசன் மகன் யோவாசிடமும் இழுத்துச் செல்லுங்கள். அவர்களிடம் நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள். இவனுக்கு சிறிதளவே அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வாருங்கள் என்று கூறுங்கள். அதற்கு மீகாயா, நலமாய் நீ திரும்பி வந்தால் ஆண்டவர் என் வாயிலாக பேசவில்லை என்பது பொருள். அனைத்து மக்களே, இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். பின்னர் இஸ்ரவேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் ராமோத்து கிளையாதின் மீது படையெடுத்துச் சென்றனர். இஸ்ரவேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி, நான் மாறுவேடத்தில் போருக்குச் செல்வேன், நீரோ உம் அரச உடைகளை அணிந்து வாரும் என்று சொல்லிவிட்டு மாறுவேடத்தில் போருக்குச் சென்றான். சிரியா மன்னன் தன் தேர் படைத்தலைவர்களை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் போர் புரியாமல் இஸ்ரவேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன், இவன்தான் இஸ்ரவேலின் அரசன் என்று அவனோடு போரிடும்படி அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட, அவரும் அவருக்கு துணையாக வந்து எதிரிகள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். தேர்ப்படை தலைவர்கள் இவன் இஸ்ரவேலின் அரசன் இல்லை என்று கண்டு அவனை துரத்தாமல் அகன்று போனார்கள். ஆனால் ஒரு மனிதன் தனது வில்லை நாணேற்றி குறிவைக்காமல் அம்பெய்தான். அது இஸ்ரவேல் அரசன் கவசத்தின் இடைவெளியே பாய்ந்தது. ஆகாபு தன் தேரோட்டியிடம், நான் காயமடைந்துள்ளேன், ஆதலால் நீ தேரை திருப்பி என்னை போர்க்களத்துக்கு வெளியே கொண்டு போ என்றான். அந்நாள் முழுவதும் கடும் போர் நடந்தது. இஸ்ரவேலின் அரசன் சிரியருக்கு எதிராக தன் தேரிலேயே நின்று கொண்டு மாலை வரை போரிட்டான். கதிரவன் மறையும் வேளையில் உயிர் விட்டான். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 19. யூதாவின் அரசராகிய யோசபாத்து எருசலேமிலிருந்த தம் அரண்மனைக்கு நலமாய் திரும்பி வந்தார். அப்போது அனானியின் மகன் ஏகு என்ற திருக்காட்சியாளர் அரசர் யோசபாத்தை சந்தித்து அவரிடம், நீர் தீயவனுக்கு துணை நிற்கலாமா? ஆண்டவரை வெறுப்பவனோடு நட்பு கொள்ளலாமா? அதனால் ஆண்டவரின் சினம் உம்மேல் விழ இருந்தது. ஆயினும் நீர் சில நற்செயல்கள் புரிந்துள்ளீர். அதாவது அசேரா கம்பங்களை நாட்டிலிருந்து எரித்து அகற்றினீர். கடவுளை நாடுவதில் உம் இதயம் நிலையாயிருந்தது என்று கூறினார். எருசலேமில் வாழ்ந்த யோசபாத்து தம் குடிமக்களை காண புறப்பட்டு பெயர்செபா முதல் மலைநாடான எப்ராயிம் வரை சென்று அவர்களை தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரிடம் திருப்பினார். மேலும்
யூதாவின் அரண்சூழ் நகர்கள் அனைத்திலும் நீதிபதிகளை அவர் நியமித்தார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்வது யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் நீதி வழங்குவது மனிதனை முன்னிட்டு அன்று, ஆண்டவரை முன்னிட்டே. ஏனெனில் நீதி வழங்குவதில் அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களிடம் இறை அச்சம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் கவனத்தோடு செய்யுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் அநீதி இல்லை, ஓரவஞ்சனை இல்லை, கையூட்டும் அவரிடம் செல்லாது என்றார். மேலும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நீதி வழங்கவும் மற்ற வழக்குகளை தீர்க்கவும் யோசபாத்து சில லேவியரையும் குருக்களையும் இஸ்ரேல் குடும்ப தலைவர்களையும் எருசலேமில் ஏற்படுத்தினார். அவர்கள் எருசலேமில் வாழ்ந்தனர். அவர் அவர்களை பார்த்து கூறியது, நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேரிய உள்ளத்தோடும் நடங்கள். அவரவர் தம் நகர்களில் குடியிருக்கும் உங்கள் சகோதரர் இரத்தப்பழி, சட்டங்கள், கட்டளைகள், நியமங்கள் ஆகியவற்றை அடுத்த வழக்குகளை உங்களிடம் தீர்ப்புக்கு கொண்டு வரும்போது அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளிகள் ஆகாதபடியும் ஆண்டவரின் சினம் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் விழாதபடியும் அவர்களை எச்சரியுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் குற்றமற்றவர்களாயிருப்பீர்கள். ஆண்டவருக்கு அடுத்த எல்லா வழக்குகளிலும் தலைமை குரு அமரியாவும், அரசனுக்கு அடுத்த எல்லா காரியத்திலும் இஸ்மவேலின் மகனும் யூதா மரபின் ஆளுநனுமான செபதியாவும் தலைமை வகிப்பார்கள். லேவியர் உங்கள் அலுவலராயிருப்பர். மன உறுதியுடன் செயல்படுங்கள். நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பார். இனிமை மிகு பாடல். அதிகாரம் 4. என்னே உன் அழகு, என் அன்பே, என்னே உன் அழகு. முகத்திரைக்கு பின்னுள்ள உன் கண்கள் வெண்புறாக்கள். கிளையாதின் மலைச்சரிவில் இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல். உன் பற்களோ மயிர் கத்தரிப்பதற்கென குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன. அவை யாவும் இரட்டை குட்டி போட்டவை. அவற்றுள் ஒன்றேனும் மலடு இல்லை. செம்பட்டு இழை போன்றன உன் இதழ்கள். உன் வாய் எழில்மிக்கது. முகத்திரையின் பின் இருக்கும் உன் கன்னங்கள் பிளந்த மாதுளம் பழத்திற்கு நிகரானவை. தாவீதின் கொத்தளம் போல் அமைந்துள்ளது உன் கழுத்து. வரி வரியாய் 1000 கேடயங்கள் அங்கே தொங்குகின்றன. அவையெல்லாம் வீரர்தம் படைக்கலன்களே. உன் முலைகள் இரண்டும் லீலிகள் நடுவில் மேயும் 2 மான்குட்டிகளை ஒக்கும். கலைமானின் இரட்டை குட்டிகளை ஒக்கும். பொழுது புலர்வதற்குள், நிழல்கள் மறைவதற்குள் வெள்ளை போல மலையினுக்கு விரைந்திடுவேன். சாம்பிராணி குன்றுக்கு சென்றிடுவேன். என் அன்பே, நீ முழுவதும் அழகே. மருவோ உன்னில் சிறிதும் இலதே. லெபனோனிலிருந்து வந்திடு மணமகளே, லெபனோனிலிருந்து வந்திடு. புறப்படு. அமானா மலையுச்சியன் என்று, செனீர் மற்றும் எர்மோன் மலையுச்சியன் என்று, சிங்கங்களின் குகைகளின் என்று, புலிகளின் குன்றுகளின் என்று இறங்கி வா. என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய், என் தங்காய் மணமகளே. உன் விழி வீச்சு ஒன்றினாலே, உன் ஆரத்தின் முத்து ஒன்றினாலே என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய். உன் காதல் எத்துணை நேர்த்தியானது. என் தங்காய் மணமகளே, உன் காதல் திராட்சரசத்தினும் இனிது. உனது பரிமளத்தின் நறுமணமோ எவ்வகை தைலத்தின் நறுமணத்தினும் சிறந்தது. மணமகளே, உன் இதழ்கள் அமிழ்தம் பொழிகின்றன. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் சுரக்கின்றன. உன் ஆடைகளின் நறுமணம் லெபனோனின் நறுமணத்திற்கு இணையானது. பூட்டியுள்ள தோட்டம் நீ, என் தங்காய் மணமகளே. பூட்டியுள்ள தோட்டம் நீ, முத்திரையிட்ட கிணறு நீ. மாதுளை சோலையாய் தளிர்த்துள்ளாய். அங்கே தித்திக்கும் கனிகள் உண்டு. மறு தோன்றியும் நரந்தமும் உண்டு. நரந்தம், மஞ்சள், வசம்பு, இலவங்கம்
எல்லா வகை நறுமண மரங்களும் வெள்ளை போளமும் அகிலும் தலை சிறந்த நறுமணப் பொருள்கள் யாவும் உண்டு. நீ தோட்டங்களின் நீரூற்று, வற்றாது நீர் சுரக்கும் கிணறு, லெபனோனின் என்று வரும் நீரோடை. வாடையே எழு, தென்றலே வா, என் தோட்டத்தின் மேல் வீசு, அதன் நறுமணம் பரவட்டும், என் காதலர் தம் தோட்டத்திற்கு வரட்டும். இனிமை மிகு பாடல். அதிகாரம் 5. என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன், என் தங்காய் மணமகளே. என் வெள்ளை போளத்தையும் நறுமணப் பொருளையும் சேகரிக்கின்றேன். என் தேனையும் தேனடைகளையும் உண்கின்றேன். என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன். தோழர்களே உண்ணுங்கள், அன்பர்களே போதையேற பருகுங்கள். நான் உறங்கினேன், என் நெஞ்சமோ விழித்திருந்தது. இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார். கதவை திற, என் தங்காய், என் அன்பே, என் வெண்புறாவே, நிறை அழகே. என் தலை பனியால் நனைந்துள்ளது. என் தலைமயிர் சுருள் இரவு தூறலால் ஈரமானது. என் ஆடையை களைந்து விட்டேன், மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ? என் கால்களை கழுவியுள்ளேன், மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ? என் காதலர் கதவு துளை வழியாக கையை விட்டார். என் நெஞ்சம் அவருக்காக துள்ளிற்று. எழுந்தேன் நான், காதலருக்கு கதவு திறக்க. என் கையில் வெள்ளை போளம் வடிந்தது, என் விரல்களில் வெள்ளை போளம் சிந்திற்று, தாழ்பால் பிடிகளில் சிதறிற்று. கதவை திறந்தேன் நான் என் காதலருக்கு. அந்தோ என் காதலர் காணவில்லை, போய்விட்டார். என் நெஞ்சம் அவர் குரலை தொடர்ந்து போனது. அவரை தேடினேன், அவரை கண்டேன் அல்லேன். அவரை அழைத்தேன், பதிலே இல்லை. ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். அவர்கள் என்னை அடித்தனர், காயப்படுத்தினர், என் மேலாடையை பறித்து கொண்டனர். கோட்டை சுவரின் காவலர்கள் அவர்கள். எருசலேம் மங்கையரே, ஆணையிட்டுச் சொல்கிறேன், என் காதலரை காண்பீர்களாயின் அவரிடம் என்ன சொல்வீர்கள்? காதல் நோயுற்றேன் நான் எனச் சொல்லுங்கள். பெண்களுக்குள் பேரழகியே, மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? இவ்வாறு எங்களிடம் ஆணையிட்டு கூறுகின்றாயே. மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? என் காதலர் ஒளிமிகு சிவந்த மேனியர், பல்லாயிரம் பேர்களிலும் தனித்து தோன்றுவார். அவரது தலை பசும்பொன், தலைமுடி சுருள் சுருளாய் உள்ளது, காகம்போல் கருமை மிக்கது. அவர் கண்கள் வெண்புறாக்கள் போன்றவை, பாலில் குளித்து நீரோடைகளின் அருகில் கரையோரங்களில் தங்கும் வெண்புறாக்கள் அவை. அவர் கன்னங்கள் நறுமண நாற்றங்கால்கள் போல்வன, நறுமணம் ஆங்கே கமழ்கின்றது. அவருடைய இதழ்கள் லீலி மலர்கள், அவற்றினின்று வெள்ளை போளம் சொட்டு சொட்டாய் வடிகின்றது. அவருடைய கைகள் உருண்ட பொன் தண்டுகள், அவற்றில் மாணிக்க கற்கள் பதிந்துள்ளன. அவரது வயிறு யானை தந்தத்தின் வேலைப்பாடு, அதில் நீலமணிகள் பொதிய பெற்றுள்ளன. அவருடைய கால்கள் பளிங்கு தூண்கள், தங்க தளத்திலே அவை பொருந்தியுள்ளன. அவரது தோற்றம் லெபனோனுக்கு இணையானது, கேதுரு மரங்கள் போல் தலை சிறந்தது. அவரது வாய் இணையற்ற இனிமை, அவர் முழுமையும் பேருவகையே. எருசலேம் மங்கையரே, இவரே என் காதலர், இவரே என் நண்பர். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவம் பெருகிய போது உங்களுடைய அருளினால் இந்த மனுஷ குலத்தை நீங்கள் மீட்டிங்க அப்பா. நீங்கள் இறங்கி வந்தீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் கூட யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் இதை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த உலகிற்கு இந்த மொத்த பழைய ஏற்பாடு தோரா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. இந்த உலகம் முழுசும் உங்களுடைய கட்டளைகள் பரவி இருக்குது ஆண்டவர். நீங்கள் எவ்வளோ அன்பு செய்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு வெளிப்படுத்திட்டீங்க. யூதர்களுக்கு அதெல்லாம் புரியாது. இஸ்ரேல் மக்களுக்கு உங்களை ஒரு சட்டத்தை கொடுத்த கடவுளாக பார்த்தாங்க.
ஆனால் நாங்கள் உங்களை அப்பாவாக பார்க்குறோம். இதை தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஆண்டவரே, இதை தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எலியாவுக்கு இன்று நீங்கள் பதில் தந்து நெருப்பை இறக்கி தந்தது போல் ஆண்டவரே, எங்களுடைய உடம்பில் எங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தீட்டான பாவ எண்ணங்கள், தீ செயல்கள், எல்லா ஒழுங்கீனமான பற்றுதல்களிலிருந்து உங்களுடைய நெருப்பின் ஆவியினவரின் நெருப்பை அனுப்பி அதை முற்றிலும் எரித்து விடும் அப்பா. ஒவ்வொரு இறைவனே, நீங்கள் மட்டும்தான் எங்களுக்குள்ளே வாழணும் அம்மா. உங்களைப் போல நீங்கள் வர்றக்கூடிய இடத்துல ஆண்டவர் இயேசு இருப்பாருமா. எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையுங்கம்மா, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே காலடி எடுத்து வைங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வுகளை நம்ம இன்றைக்கி வாசித்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இன்றைக்கி பாருங்கள், 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது. அன்பர்களே, ஒரு இறை அடியாருடைய பவர் பாருங்களேன். யோசிச்சு பாருங்களேன், புனிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தான் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில பேர், புதிய ஏற்பாட்டில் எத்தனை புனிதர்கள், பறக்கும் புனிதர்கள், ஆன்மாவை வாசிக்கிற வரங்கள். ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆவியானவருடைய ஆவியை எல்லார் மேலேயும் ஊற்றிட்டார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. புனிதர்கள் அதனால சொன்னாங்கன்னா அது அப்படியே நடக்கும். அவங்க வார்த்தையினால் நோய்கள் குணமாகுது, பேய்கள் வெளியே ஓடுது, அவங்க உயிர்த்தலை கூட வைக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம். இது பிரிந்து போன சகோதரர்களுக்கு புரிஞ்சு கூட மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். ஒரு இறையடியருடைய வாக்குக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அவர் சொன்னால் தான் அடுத்து மழை பெய்யுன்றார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார். அப்போ மாதாவுடைய வல்லமை யோசிச்சு பார்ப்போமே. லூர்தில் நம்ம பார்க்குறோம், அந்த சைடு புனித பெருந்தம்மா ஜெபமாலை ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக அந்த ஓடையில் பக்கத்துலேருந்து சாத்தானனுடைய தீய ஆவிகளுடைய சத்தங்கள் கேட்குது, அங்கேருந்து போன்னு சொல்லி. இது புனித பெருந்தம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுது. மாதா அதை பார்க்குறாங்க. மாதா நினைந்துட மாட்டாங்க. பெருந்தம்மாவை பார்த்து அழகாக சிரிச்சிட்டு இருந்த மாதா கண்ணை அப்படி தூக்கி அந்த பக்கம் அந்த தீய ஆவிகள் பக்கமாக பார்க்குறாங்க. அவ்வளோதான். புனித பெருந்தம்மா சொல்கிறாங்க, அந்த சத்தமே நின்றுச்சான். மாதாவுடைய பார்வைக்கு வல்லமையே. ஏன்னா மாதா கடவுளால் இருக்காங்க, கடவுளால் நிரம்பி கடவுளுக்குள் கரைஞ்சிருக்கிறாங்க. கடவுள் அவங்களுக்குள்ளே இருக்காங்க, அவங்க கடவுளுக்குள்ளே இருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. மாதா பார்வை கூட பவர் உண்டு. ஏன்னா மாதா கடவுளால் நிரம்பி இருக்கிறாங்க. சரி, ஏன் இந்த பஞ்சம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 22-24 வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் எலியாவை அனுப்பி பஞ்சம் வரும்னு சொல்கிறார் ஆகாபு. ஏன்னா எப்பப்பெல்லாம் நம்ம சட்டங்களை மீறுகிறோம், ஆண்டவருடைய கட்டளை மீறி அந்த ஆகாப் என்ன பண்ணுறார், அந்த பாகாலுக்கும் அவருடைய மனைவின்னு சொல்லக்கூடிய அந்த இன்னொரு பெண் தெய்வமாகிய அசேராவுக்கும் அவர் தொழுகை மேடுகள், அந்த கம்பங்கள், எல்லா அருவருப்பான விஷயங்களையும் அவர் செய்கிறார். ஒரு இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தோன்னா பிறையினத்தவர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படிலாம் பண்ணால் நாட்டில் பஞ்சம் வரும்னு ஆண்டவர் ஏற்கனவே இணையச்சட்டம் 28-22-24 கூறுகிறார். ஸோ எலியாவுக்கு ஆண்டவர் மோசேவின் சட்டத்தை அங்கே நிறைவேற்றபடி அவர் அனுப்பி சொல்ல வைக்கிறார். 4ஆம் வசனம் பாருங்கள், உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிடுகிறேன், அப்பமும் இறைச்சியும். அன்பர்களே, இது இறையியல் அறிஞர்கள் நற்கரணைக்கு ஒரு முன்னடையாளமாக பார்க்குறாங்க. பாருங்கள், அந்த காகம் அப்பத்தையும் கொண்டு வருது, இறைச்சியும் கொண்டு வருது. அன்பர்களே, நம்ம இன்றைக்கி நற்கரணையில் ஆண்டவருடைய உடலையும் மாமிசத்தையும் அதே சமயத்தில் அது அப்பமாகவும் நம்ம உண்ணுகிறோம். எலியாவுக்கு அது உயிர் வாழ்கிறதுக்கு காலையிலையும் மாலையிலையும் தேவைப்படுச்சு. நமக்கும் அனுதினமும் நற்கரணை தேவைப்படும். ஸோ நற்கரணையினுடைய முன்னிலையமாக அது இருக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ 9ஆம் வசனத்தில் சாரிபாது கைம்பெண் ஆனால் சொல்கிறாரு, நான் அங்கே ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கேன், அவர் உனக்கு உணவு தருவார். நம்ம என்ன நினைப்போம், நம்ம அங்கே போனால் ரெடியாக நமக்கு சாப்பாடு இருக்கணும். அங்கே போய் எலியா ஒரு கைம்பெண்ணை பார்க்குறாரு. உள்ளே என்ட்ரானோடனே அந்த கைம்பெண்கிட்ட கேட்டால் அந்த கைம்பெண்ணுக்கே சாப்பாடு இல்லை. அவரும் அவங்களுடைய மகனும் அந்த ஒரு சாப்பாடோடு இறந்து போயிடணும். அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்ப்போமே, எலியாவோட பார்வையிலேருந்து கடவுள் நம்மளை அமுச்சு வச்சார், ஆனால் இங்கே இந்த பெண்ணுக்கே சாப்பாடு இல்லை, என்ன நடக்குது என் வாழ்க்கையிலன்னு சொல்லி. ஆனால் கடவுள்கிட்ட நெருக்கமான உறவு இருந்தால் அப்படி யோசிக்க மாட்டோம். எலியா சொல்கிறாரு பாருங்கள் 13ஆம் வசனத்தில் அந்த கைம்பெண்ணை பார்த்து, அஞ்ச வேண்டாம்,
போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா, அதுக்கப்புறம் உன் மகனுக்கு கொடுத்து. அன்பார்ந்தவர்களே, இதுதான் விசுவாசத்தினால் நடப்பது. நம்மளுடைய கண் பார்வையினால் நம்ம நடக்கல. we do not walk by sight but by faith. நம்மளுடைய விசுவாசத்தினால் நடக்கிறோம். இதுவே நம்மளாக இருந்தால் ஐயோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம வந்து சரியான இடத்துல வரலன்னு யோசிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய எலியா எனக்கு கடவுள் கொடுப்பார். ஆபிரகாம் இப்படி தான் சொன்னார், அப்பா எங்கேப்பா நம்ம வந்து பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஈசாக் கேட்குறாரு. எங்கே ஆட்டுக்குட்டியே காணும். ஆக்சுவலாக இவரை தான் பலி கொடுக்க போகிறோம். ஆபிரகாமோட நம்பிக்கை பாருங்கள், கடவுள் கொடுப்பாரு மேலே மலைக்கு மேலே. அதே போல் எலியாவும் சொல்கிறார், நீ போய் செஞ்சு எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. ஆனால் இவருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா சாப்பாடு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் எலியா சொல்கிறார், உனக்கும் வரும் போ. அன்பார்ந்தவர்களே, இதே தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அப்போ பாருங்களேன், இப்போ அந்த கைம்பெண்ணினுடைய பக்கத்தில் இருந்து பாருங்களேன், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கைப்பிடி அந்த 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 மாவை அவங்க வந்து கையளிக்க வேண்டும். எப்படி அந்த 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டி ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தா தான் அங்கே அற்புதம் நடக்கும். அதான் ஆண்டவர் இயேசு அந்த கைம்பெண்ணை பார்த்து சொல்கிறார் பாருங்க, புதிய ஏற்பாட்டில். அந்த கைம்பெண் இருக்கின்ற எல்லாவற்றையும் போட்டாங்க. அவங்க பிழைப்புக்கு வச்சுருந்தாங்க, வாழ்வின் ஆதாரமே போட்டாங்க. அதே போல் இந்த சாரிபாத்து கைம்பெண்ணும் அவங்ககிட்ட இருந்த எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. ஆண்டவர் அதை பெருக்கினார். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருவான்னு பாருங்களே, ரொம்ப கடுமையான. அதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுபவிக்கிறான்னா, அப்போ தான் நம்ம பண்படுவோம், அப்போ தான் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நம்ம வளருவோம். அவருடைய விசுவாசம் நம்ம மேலே, நம்ம அவர் மேலே வச்சுருக்க விசுவாசம் ஆழப்படும். அதுக்கு தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், அவருடைய மகன் இறந்து போகிறார். எவ்வளோ இந்த சைடு எலியா ஒரு பக்கம் ஆண்டவர் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்களேன், ஒரு குருவோ இல்லை ஒரு சிஸ்டரோ ஒரு இறை ஊழியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஈஸியாக இருக்காது. இங்கே பாருங்கள், எலியா வந்த அந்த வீட்டில் அந்த பையன் இறந்து போகிறார். ஏன் அங்கே போய் இப்படி நடக்கணும்? உடனே அந்த பெண்ணு சொல்கிறாங்க பாருங்கள், என்னை நீங்கள் இங்கே வந்தது எதுக்கு? அப்பெண் இளையவிடம், நீர் கடவுளின் அடியவர் என்றும் அவர் வந்து நீங்கள் என்னுடைய மகன் வந்து இப்படி என்னுடைய பாவத்தெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து என் பையன் இறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவரை காரணம் சொல்லி ப்ளேம் பண்ணுறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்கள் அன்பந்தவர்களே. ஆனால் எலியா என்ன தெரியுமா பண்ணுறாரு, அந்த பையனை என்கிட்ட கொடு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஐயோ ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இப்படி நடந்து சொல்லி ஆண்டவர்கிட்ட புலம்பியிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அந்த பையனுடைய மேல் அறைக்கு, அவர் எங்கே அவர் இறந்தாரோ அவருடைய படுக்கைக்கு எடுத்துக்கொண்டு போய் அதை ஆண்டவரிடம் ஜெபத்தில் ஒப்பு கொடுக்குறார். அது மாதிரி நம்மளும் பிரச்சனையை பார்த்தோன்னா, நம்ம உண்மையிலே எலியாவை போல் செயல்படுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆழத்துக்கு வேருக்கு போய் அதை அமைதியில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம இன்றைக்கி எலியாவிடம் வந்து கற்றுக்குறோம். அடுத்த பிரச்சனை வருது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மாவு இல்லை, அதை வந்து ஆண்டவர் எலியா அவரோட விசுவாசத்தினால அதை இது பண்ணிட்டார். இப்போ பையன் இறந்துட்டான், இப்போ இவர்னால தான் நிறைஞ்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக கடவுள் பதில் சொல்லி ஆகணும். எலியா அழகாக போய் 3 முறை அவர் மேலே விழுந்து விழுந்து ஜெபிக்கிறார். அவர் உயிர் பிழைகிறார். ஆண்டவர் இயேசு பாருங்கள், ஒரு முறை தான் ஜெபிக்கிறார், ஆனால் 3 பேரை அவர் உயிர்த்தலை செய்கிறார். ஒரு கைம்பெண்ணினுடைய விதவையின் மகன், யாவீரினுடைய மகள், அப்புறம் லாசர், 3 பேர் ஆண்டவர் உயிர்த்தலை செய்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் 24ஆம் வசனத்தில் அந்த பெண் சொல்கிறாங்க, நீர் கடவுளின் அடியார் என்றும் உன் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானது என்றும் தெரிந்து கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, அந்த வேர்டு ஃப்ரம் அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாக்கு, இந்த வாக்கு தான் திரும்ப மழையை பொழி வைக்கும். ஸோ இங்கே இறையில் அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே அந்த கானான் தேசத்தில் அந்த உளவாளிகள் அந்த ஸ்பைஸ் உள்ள அனுப்பினப்போ மோசே அந்த ராகாப்ன்ற அந்த விபச்சார பெண் தான் வந்து ஆக்சுவலாக இந்த 2 உளவாளிகளை வந்து பாதுகாப்பாங்க. அங்கே ஒரு பிறனத்தவர், ஆனால் இஸ்ரேலின் யாவே தேவனை அவங்க வந்து விசுவசித்தாங்க. அதே போல் இங்கேயும் ஒரு பிறனத்தவராகிய இந்த கைம்பெண் வந்து நீர் உண்மையாலுமே இறைவாக்கினர், உன் வாயிலிருந்து வருவது கடவுளுடைய வாக்குன்னு அவங்க அறிஞ்சு கொள்கிறாங்க, அந்த ராகாப் அந்த விபச்சார பெண்ணை போல். ஆனால் இஸ்ரேல் மக்களை சார்ந்து இஸ்ரேலின் குலத்திலிருந்து வரக்கூடிய ஆகாப் அரசனுக்கு கடவுளை தெரியல, கடவுளுடைய அடியாரை அறிஞ்சு கொள்ள முடியல. அதுக்கப்புறம் பாருங்கள் 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் திரும்ப எலியா கிட்ட சொல்கிறார், நீ போ, ஆகாப் முன்னாடி நீ போய் நில்லு, நான் திரும்ப மழையை வர வைப்பேன்.
நம்ம அப்போ பாருங்களேன், கடவுள் இப்போ நம்ம ஃபாதர்ஸ் வந்து வெளிப்பாடு சொல்கிறாங்க, இல்லை சிஸ்டர்ஸ் வந்து வெளிப்பாடு சொல்கிறாங்க, நிறைய ஊழியர்களுக்கு வந்து ஒரு மிராக்கிள் நடக்குதுன்னா, அன்பதில் ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா ஒரு நோயை குணமாக்கிறதுக்கு அவங்களுக்கு நீ ஜெபின்னு மனசில் தோணும். அதே போல் என்ன சில சமயம் ஜெபிக்கணுன்றதையும் ஆவியானவர் தான் வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம ரோமேர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தூய் ஆவியானவரை நமக்குள்ளே இருந்து என்ன ஜெபிக்கணுன்றதை இன்ஸ்பயர் பண்ணுறார். அவர் வந்து நமக்கு உணர்த்துகிறார். அந்த உணர்த்துதல் படி நம்ம கரெக்டாக ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் இமீடியட்டாக கேட்கப்படும். ஸோ பாருங்களேன், நம்ம நினச்சதெல்லாம் கேட்க முடியாது. அதனால் நம்ம கேட்பதெல்லாம் கிடைப்பதில்லை. யாக்கோபு எழுதின திருமுகம் நமக்கு கூறுகிறது. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் தீயதாக இருக்குது, நம்மளோட நோக்கங்கள் தவறாக இருக்குது. நம்ம பாட்டுக்கு நினச்சதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கேட்பார். அந்த உணர்த்தக்கூடிய அந்த விஷயங்கள் சும்மா சாதாரண விஷயமா இருந்தாலும் அது நடக்கும். ஸோ ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நீ போய் சொல்லு. அப்போ எலியாவே வந்து அவர் என்ன சொன்னார்? எலியா, என் வாயிலிருந்து வாக்கு வராமல் மழை வராது. இப்போ அவர்லேருந்து வாக்கு வரணும்னா ஆவியானவர் அவருக்குள்ளே நீ போய் சொல்லு இப்போ அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்த்தணும். அப்போ பாருங்களேன் அன்பந்தவர்களே, எவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. நம்ம பாட்டுக்கு எதுவும் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. இது நமக்கு தெளிவாக தெரிய வருது இங்கேருந்து. அதுக்கப்புறம் பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 26ஆம் வசனம். எத்தனை நாள் இருமனதோராய் தத்தளித்து கொண்டு இருப்பீர்கள். லிம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னா ஒரு மாதிரி தத்தளித்துனா நொண்டி நடக்கிற மாதிரி. அவங்க பாருங்கள், எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயின்ற அந்த ஆடலாயின்ற இடத்துல தான் இந்த தத்தளிக்கிற வார்த்தையும் ஆக்சுவலாக வருது. ஸோ ஆடலாயின்னு சொல்லலாம், தத்தளித்தார்கள்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா நொண்டி அவங்களுடைய அந்த பீடத்தை சுற்றி வந்தாங்களாம். யார்? அந்த போலி வாக்கினர்கள் 450 பேர். கடவுள் கூட இல்லைனா ஏரியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, நம்மளும் இப்படி தான் நொண்டி நடப்போமா. அவங்களாம் என்ன கேட்குறாங்க பாருங்கள், பதில் தரமாட்டார். ஆனால் எலியா பாருங்கள் 37ஆம் வசனத்தில், பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும். எலியா அந்த யாவையரைவனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். இதே தான் நம்ம வந்து விடுதலை பயணத்தில் பார்க்குறோம். இஸ்ரேல் மக்கள் அழுகுரல் எழுப்புகிறார்கள், ஆண்டவர் பதில் தருகிறார். இதுதான் நம்ம திருப்பாடலில் திரும்பவும் பாருங்கள். எபிரேய வார்த்தை வந்து காரா அப்படின்னு சொல்லுவாங்க. டு கால் அப்படின்னா அவரை நோக்கி கூப்பிடுவது காரா. டு ஆன்சர் அவருக்கு பதில் தருவதுன்னா ஆனா. இந்த 2 வார்த்தை திருப்பாடலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா. ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு பதில் தாரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்டாங்க, பதில் தந்தாங்க. அதே யாவே இறைவன் இன்னமும் எலியா கூப்பிடும் போதும் பதில் தருகிறார். நாம் இப்போ கூப்பிடும் போதும் மூவர் இறைவனாக ஆண்டவர் பதில் தருகிறார். ஸோ அந்த ஆன்சர், இஸ்ரேல் மக்கள் பதில் தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் யாரை வழிபட போகிறீங்க, பாகாலா இல்லை யாவை இறைவன் அப்படின்னா முடிக்கிறாங்க. அன்பதில் எந்த ஒரு நிலைமைக்கு இஸ்ரேல் தேசம் வந்துருச்சு பாருங்களேன். அவங்கள எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்து மோசே, யோசுவா, நீதி தலைவர்கள், அரசர்கள், அப்போ யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுருவாங்க போல். தாவீது வந்து வாங்க யாவையை வழிபடலான்னா அதுக்கு போவாங்க போல். இப்போ ஆகாப் வந்து வாங்க பாகாலை வழிபடலான்னா அதுக்கும் போவாங்க போல். அந்த மாதிரி நம்மளும் நிறைய நேரத்தில் இப்படி தான். யாராவது சினிமா கூப்பிட்டா அதுக்கும் போவோம், ரெட்டிட் கூப்பிட்டா அதுக்கும் போவோம். யார் எது எப்படி கூப்பிட்டாலும் இல்லை நம்ம இனி ஞானஸ்தானம் பெற்ற நம்ம எல்லாருமே அரசர்கள், இறைவாக்கினர்கள், நம்ம எல்லாருமே குருக்கள். புது குருத்துவம் நமக்கு இருக்குது. புது அரச அந்த பதவியில் இருக்கும், புது இறைவாக்கினர் பதவியில் இருக்கிறோம். நம்ம ஒரு தாவீதாக இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் இருக்க பிறனத்தவர்களை கூப்பிட்டு ஆண்டவர் வழிபட கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு வரணும். ஆனால் நமக்கே யாரோ வழி நடத்துகிற மாதிரி இது நடக்காத அன்பர்களே. நம்ம இந்த பைபிளை வாசித்து முடிக்கும் போது நம்ம எல்லாருமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தாவீதாக மாறுவோம், ஒரு மோசேவாக மாறுவோம், ஒரு அப்போஸ்தலராக தேவ மாதாவாக நம்ம மாறுவோம். நம்ம வழியே ஆண்டவர் பல பேரை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவார். நம்ம ஒரு எலியாவாக மாறுவோம். நமக்குள்ளே எல்லா குணமாக்குற அருள் வரங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் பாருங்கள் 39ஆம் வசனத்தில் அந்த நெருப்பை இறக்கி எல்லாத்தையும் சுட்டு எரிக்கிறார். மாமிசம், அந்த கட்டை, அங்கேருந்து அந்த தண்ணி முதல் கொண்டு எப்பயுமே ஆண்டவர் இப்படி தான் பண்ணுவாங்க. இல்லை ஆட்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா ஜெயிச்சாங்கன்னா அவங்க வழியாக ஜெயிச்சிங்கன்னு சொல்லுவீங்க, நான் ஜெயிச்சேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் அப்படி தான் போருக்கு ரெடி பண்ணார். இங்கேயும் பாருங்கள், தண்ணியை ஊற்றி அது மேலே நெருப்பு வந்துச்சுன்னா அப்போ தான் அது கன்ஃபார்மாக தெரியும் அது கடவுளுடைய வேலைன்னு. அதாவது திட்டவட்டமாக அவர் தெரிவிக்கிறாராம். உடனே மக்கள் முகம் குப்புற விழுந்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே கடவுள். இப்போ தான் யாவே இறைவனுடைய பெயரை திரும்பவும் சொல்கிறாங்க, இருக்கின்றவர் நானே.
இதுதான் எலியாவுடைய பேர். எலியாவுடைய பேர் என்ன தெரியுமா? யாவே இஸ் மை காட். யாவே என் கடவுள். ஏலியா, யானனா யாவே, ஏலினா கடவுள். யாவே இஸ் மை காட், யாவே என் கடவுள். அந்த பெயர் இங்கே மக்கள் அறிக்கையிடுகிறார்கள். யாவேவே எங்கள் கடவுள், யாவேவே எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லி எலியாவுடைய பெயர் அவர் அங்கே நிரூபித்து காட்டுறாரு செயலில். அதுக்கப்புறம் பாருங்கள் 42ஆம் வசனத்தில், இதோ மனித உள்ளங்களையும் இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது. இப்போ எலியா என்ன பண்ணுறாரு, கார்மேல் மலையில் இது முடித்ததுக்கப்புறம் அவர் போய் ஜெபிக்கிறாரு. வரல, 2 தடவை 3 தடவை 7ஆம் தடவை போய் ஆரம்பித்து பார்க்க சொல்லும்போது ஒரு சிறிதளவு கை, ஒரு சின்ன ஒரு மனுஷன் கையின் அளவு அப்படின்னா என்ன, ஒரு டாட்டு, ஒரு மேகம் கடல்லேருந்து எழும்பி வர மாதிரி தெரியுது. உடனே அவர் என்ன சொல்கிறார், ஆகாப் கிட்ட போய் சொல்லு, ஓட சொல்லு, பெருமழை வரப்போகுது. அனுமந்தவர்களே, அந்த சிறிய கையளவு மேகம்தான் தேவமாதா. தேவமாதாவின் முன்னடையாளமாக திருச்சபையின் தந்தையர்கள் பார்க்குறாங்க, புனிதர்கள் பார்க்குறாங்க, இறையியல் அறிஞர்கள் பார்க்குறாங்க. பாருங்கள், அந்த உப்பு கலந்த அந்த பாவத்திலிருந்து எப்படி மாதா மனுஷ பாவத்திலிருந்து, அவங்க மட்டும் பாவமே இல்லாத அமல உற்பமாக பாவமே செய்யாத ஒரு மனிதராக மாதா வாழ்ந்தாங்க. அதே போல் இந்த உப்பு தண்ணியிலேருந்து நல்ல தண்ணியின் மேகமாக மாதா வந்தாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 45ஆம் வசனம் சொல்லுது, இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. அந்த மழை யார்? ஆண்டவர் இயேசு. அந்த அழுக்கு, அந்த அந்த உப்பு தண்ணீரில் இருந்து நல்ல தண்ணீரை தாங்கிய அந்த மேகம் தேவமாதா. பாவமே இல்லாத ஆண்டவர் இயேசுவை தாங்கிய தேவமாதா. அதனால தான் கார்மேல் மலைக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம், எலியாவினுடைய சீடர்கள் தான் கார்மேல் சபையினுடைய துறவிகளாக மெஸ்ஸியாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். மாதாவும் அந்த திருக்குடும்பம் திரும்பி எகிப்திலேருந்து வரும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்கள சந்தித்து மெஸ்ஸியாவை கண்டு கொண்டார்களாம். அதிலேருந்து அந்த ஒரு ட்ரெடிஷன் அவங்க குருக்கள் கண்ணீராக கல்யாணம் பண்ணாமல் துறவிகளாக அவங்க அங்கே கார்மேல் மலையிலேயே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் அவங்களுடைய சபையினுடைய சுப்பீரியர் தான் சைமன் ஸ்டாக். அவர்கிட்ட மாதா 1230 அவங்க காட்சி கொடுத்து இந்த கார்மேல் உத்திரியத்தை நமக்கு தருகிறார்கள். அதனால நம்ம உத்திரியம், கார்மேல் உத்திரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கார்மேல் சபையை சார்ந்த அவங்களுடைய அந்த தலைவருக்கு, அந்த ரெக்டர் அதிபதி தந்தைக்கு தான் அவங்க மாதா காட்சி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க சபை ரொம்ப மோசமாக போயிட்டுருந்துச்சு. மாதா இந்த இந்த உத்திரியத்தை அணிந்து கொள்ள சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது அப்புறம் புதுநிலையினர்களுக்கு சின்ன ஒரு பீஸாக மாற்றி இப்போ நம்ம கழுத்தில் போட்டிருக்க மாதிரி உத்திரியமாக மாறுகிறது. அது மாதாவுடைய ஒரு உடனிருப்பு. அவங்க அம்மா ஒரு பிள்ளைக்கு போடுற ஒரு ட்ரெஸ் அது. இதை அணிந்து கொள்கிறவர்கள் எரி நரகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் கார்மேல் இங்கேருந்து ஆரம்பிக்குது. மாதா அங்கேயும் முன்னடையாளமாக இருக்காங்க. எங்கே? அந்த மேகத்தில் எலியாவின் வழியாக வருகிறது. எலியாவை பார்த்தாங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். எலியா இறைவாக்கினர் மாதாவையும் ஆண்டவர் இயேசுவையும் அன்று பார்த்தார்கள் அந்த மேகத்தில். சரி, 2 குறிப்பேடுக்குள்ளே போவோம் அன்பர்கள். 2 குறிப்பேடு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவரின் வாக்கை கேட்டு அறிவதற்கு இம்லாவின் மகன் மீகாயா என்பவனை இவங்க வரவேற்கிறாங்க. யார்? ஆகாப் அரசனும் யோசபாத் அரசனும். என்னடா ரொம்ப நாள் கழித்து இஸ்ரேலுடைய அரசனும் யூதாவின் அரசனும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஆனால் யோசபாத்து ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷன் அங்கே போயிட்டு ஆகாபுக்கிட்ட போயிட்டு அவருடைய வழியிலேருந்து நீ வெளியே வாப்பான்னு சொல்லி ஆண்டவரை பற்றி பேசல பாருங்களேன் யோசபாத்து. இப்படி தான் நம்ம நிறையா ஒரு பீரியடில் கிறிஸ்தவர்கள் நம்ம பர்சனலாக ஆண்டவரை நம்பணும். ஆனால் அதை போய் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டோம். ஒரு கடந்த 150 வருஷங்களில் எல்லாமே கீழே போய் ஒரு தோய்வு நிலைக்கு போகணும். அதுக்கு காரணம் அதுதான். ஜெபமாலை எல்லாமே ஒரு அவங்களுடைய பர்சனல் கம்ஃபர்ட்டுக்கு சொல்லிட்டு வச்சுட்டு, நான் என்னுடைய பக்தி வச்சுக்கிட்டு நீ உன்னோட பக்தி வச்சுக்கோ, அந்த ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அன்பாந்தலே அந்த காலம் முடிஞ்சிருச்சு. திருச்சபையில் எழுப்புதல் வர வேண்டிய காலம் இது. நம்ம இனி உலகம் ஃபுல்லாக சென்று ஆண்டவர் அறிவிக்கணும். அது நம்மளுடைய அன்புனால் செய்யணும். நம்மளுடைய தூய்மையான அந்த நடத்தையினால் நற்செய்தியை அறிவிக்கணும். பாருங்கள் ஆகாபுக்கு நான் அவனை எனக்கு வெறுக்கிறேன். யாரை? மீகாயாவை. ஏன் மீகாயாவை வெறுக்கிறோம்? ஏன்னா எனில் எனக்கு சாதகமாக அன்றி பாதகமாகவே எப்போதும் இறைவாக்கு உரைப்பான்.
அன்பந்தர்கள் இதை தான் 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் புனித பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்றார். ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள், மாறாக அவங்களுடைய தீய நாட்டங்களுக்கு ஏற்கக்கூடிய தங்களுக்கான போதனையாளர்களை அவர்கள் திரட்டிக் கொள்வார்கள். பாருங்களேன், அதே போல தான் எனக்கு சஃபரிங்லாம் வேணாம், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட வசனம் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். நான் மாறணும், நான் செய்கிறது தப்புன்னு யாரும் எனக்கு சொல்லக்கூடாது. அப்படி தான் இந்த ஆகாப அரசனும் இருக்காங்க. பாருங்களேன், உண்மையான மனமாற்றத்தை அவன் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி 18ஆம் அதிகாரம் 2 குறிப்பேட்டில் 18ஆம் வசனம்லேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அன்பதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம கண்களில் பார்க்குறது ஒரு சில விஷயங்கள், பின்னாடி அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் ஆவிக்குரிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நமக்கு தெரில. பாருங்களேன், இங்கே ஆகாபுக்கிட்ட அந்த பாகாலினுடைய அசராவினுடைய போலி வாக்கினர்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ போ போருக்கு போ, கடவுளுக்கு வெற்றி கொடுப்பாருன்னு சொல்லி பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இறைவாக்கு வைக்கிறாங்களே என்ன நமக்கு தெரில. ஆனால் ஒரிஜினல் என்ன நடக்குதுன்னு சொல்லி மீகாயா இறைவாக்கினர் சொல்கிறாரு பாருங்க. அவர் 21ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, பொய்யுரைக்கும் ஆவியை ஆண்டவர் அனுப்புகிறாராம். ஸோ தெர் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் லை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் திடீர்னு நம்ம ஏதோ ஒன்று வாயை திறந்து சொல்லிடுறோம். பொய்யின் வார்த்தைகளை ஆகாபின் போலி வாக்கினர்களுக்கு வாயில் நான் போய் பொய்யின் ஆவியாக இருப்பேன். சில சமயம் கோபத்தின் ஆவி, சண்டையின் ஆவி, பெருந்தீவின் ஆவி, மற்றவங்க மேலே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆவி. அனுமதிகளை ஏன் இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சார் ஆகாபுக்கு? ஏன்னா ஆண்டவரை விட்டு அவன் புறக்கணித்தான். ஆண்டவரே அனுப்புகிறாரு பிரச்சனைகளை, ஆனால் ஆண்டவர் செய்யலை, இந்த தீய ஆவிகள் செய்யுது. பொய்யுரைக்கும் ஆவி. அப்போ எத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஆவிகள் இருக்குது போல் அன்பார்ந்தவர்களே, நமக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. அப்போ கடவுளை கரெக்டாக வழிபட்டணும். யோசபாத்துக்கு இந்த பிரச்சனை வரலையே, அரசன் யோசபாத்துக்கு. அப்போ ஆண்டவரை கரெக்டாக வழிபட்டோன்னா அவரோட ப்ரொடெக்ஷன் இருக்கும். இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். அப்போ ஸ்பிரிச்சுவல் டைமில் என்னென்னமோ நடக்குது அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி ஆண்டவர் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இருக்கிறார். அவருக்கு அஞ்சு நம்ம நடந்தோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நாள் கழித்து பாருங்கள், ஆண்டவருக்கு அஞ்சு நடக்க சொல்லி இன்றைக்கி நம்ம அழகாக வாசித்தோம். அந்த யோசபாத்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், நீதி தலைவர்கள் 19ஆம் அதிகாரம் 2 குறிப்பேடு 19 வாசிக்கிறோம், 2-3 வசனங்கள். அந்த திருக்காட்சியர் அவரை எச்சரிக்கிறார் நம்ம சொன்ன மாதிரி. அது முடித்ததுக்கப்புறம் அவர் நீதி தலைவர்களை அமைக்கிறார். எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு அஞ்சு நீதி தீர்ப்பு வழங்க சொல்கிறார். அழகான விஷயத்தை பண்ணுறாரு யோசபாத்து. ரொம்ப நாள் கழித்து கடவுளுக்கு அஞ்சு வாழக்கூடிய அந்த வார்த்தையை கேட்குறோம். அன்பந்தோலே, அது ஒன்று தான் திரும்ப பாருங்களேன் பைபிள். ஆண்டவர் அப்போ எப்படி எதிர்பார்க்குறாரு பாருங்களேன். யூத ராபாய்ஸ், யூத பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாமே ஒரு பக்கம் அந்த ஒரு சடங்காச்சாரம் ஆகிட்டாங்க. ஏன் நம்ம திருச்சபையிலையும் கூட அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. சடங்காச்சாரமாக பூசை வைக்கிறது, சடங்காச்சாரமாக ஜெபமாலை சொல்கிறது. ஆண்டவர் அதுக்காக வரலையே. ஆண்டவர் இயேசு அந்த யூதர்களுடைய இதை எல்லாத்தையுமே எடுத்து மாற்றி புதிய உடன்படிக்கை எல்லாம் கொண்டு வந்ததே நம்ம மனசுலேருந்து முழு மனசோடு அவர் அன்பு செய்வோன்றதுக்காக தான். ஸோ நம்மளோட ஒவ்வொரு ஜெபமாலையும் ஒவ்வொரு ஜெபமும் இந்த பைபிள் வாசிக்கிறது கேட்கணுன்ற இந்த ஆசை எல்லாமே மனசுலேருந்து பண்ணணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அதுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், இவ்வளோ கஷ்டங்கள் பட்டார், அவர் நம்மளை எவ்வளோ அன்பு செய்கிறான்னு காமிச்சார். ஸோ த ஒன்லி டிரைவிங் ஃபோர்ஸ் ஷுட் பி லவ். அன்புனால தூண்டப்பட்டு நம்ம தேர்வெழுத்தாலும் தப்பு இல்லை. ஆண்டவர் மேலே இருக்கிற அன்புனா என்ன? அவருக்காக என் விருப்பத்தை நான் தியாகம் செஞ்சுட்டு அவர் விருப்பத்தை நான் செய்வேன், அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பேன். அதை தான் அன்பு நம்ம இங்கே சொல்கிறோம். ஃபீலிங்ஸ் இல்லை, செயலில் காட்டக்கூடியது. சரி, இன்னைக்கு இனிமை மிகு பாடல்கள் 4ஆம் அதிகாரத்துக்கான விளக்க உரை ஏற்கனவே நம்ம நேத்திய விளக்க உரையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்றைக்கி 5ஆம் அதிகாரத்துக்கான விளக்க உரை மட்டும் பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், அந்த மனவாளனினுடைய குரல் தான் முதல் வசனத்தில் இருக்கும். 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதே வசனத்தில் பாருங்கள், கடைசியாக தோழர்களே உண்ணுங்கள், அன்பர்களே போதையேற பருகுங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இந்த குரல் கோரஸ் குரல், அந்த எருசலேமினுடைய மகளிர்களினுடைய குரல். அதுக்கப்புறம் பாருங்கள் 2-8 வசனங்கள் அந்த ட்ரீம் சீக்வன்ஸ்.
அந்த அந்த கனவு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த மணவாட்டி வந்து அவங்களுடைய படுக்கைக்கு போயிடுறாங்க. அவங்க வந்து படுக்கையில் போடுற அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த டைம் பார்த்து மணவாளன் வந்து கதவை தட்டுறாரு. ஸோ இவங்க வந்து குளிச்சுட்டு வந்திருக்காங்க, நான் காலை திரும்ப அழுக்காக்க முடியாது. அந்த காலத்தில் அந்த அரச பெண்கள் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க போல் பாருங்களேன். அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டு அவங்களுடைய சிம்பிள் ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க மேபி படுக்க போயிருப்பாங்க. ஸோ காலை வந்து அழுக்காக்க மாட்டாங்களா பெட்டில் வச்சுட்டாங்கன்னா. ஸோ ஆனால் அந்த நேரம் பார்த்து மணவாளன் கதவை தட்டுக்கிறார். என்ன நடக்குது, இவங்க வந்து நான் வர முடியாது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மணவாளனுடைய கை வந்து அந்த பூட்டை வந்து தட்டும்போது அவங்க மனசு த்ரில் ஆகுது. இவங்க ஓடி போய் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா மணவாளனை காணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இரவு முழுசும் போய் தேடி மணவாளனை. இது எல்லாமே கனவு. ஸோ திரும்பவும் காணோம், நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்களான்னு சொல்லி தோழியர்கள்கிட்ட கேட்குறாங்க. இது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் வசனத்தில், அப்படின்னா உன் மணவாளன் வந்து அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி 9ஆம் வசனத்தில் கேட்குறாங்க. அப்போது என்ன நடக்குது, இவங்க ஃபுல்லாக 10ஆம் வசனம்லேருந்து அந்த மணவாளனுடைய அழகை பற்றி மணவாட்டி வந்து அந்த மணமகள் வந்து விவரிக்கிறாங்க. இதுலேயும் பாருங்கள், திரும்பவும் அந்த மரங்கள், அந்த செடிகள், கனிகள், அந்த பழங்கள், அதுக்கப்புறம் மலர்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள், அந்த திரும்ப கோயிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லி விவரிப்பாங்க. யாவே இறைவனை விவரிப்பது போல். அதுக்கப்புறம் பாருங்கள் 16ஆம் வசனத்தில் குறிப்பாக அந்த அவருடைய பேச்சு, அந்த மணவாளனுடைய பேச்சு தேனின் விட சுமையானது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, திருப்பாடல் 19 9 10 வசனங்கள் பாருங்கள். ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அவை பொன்னிலும், பாருங்கள், பொண்ணு, அவருடைய கழுத்து பொண்ணு, அவருடைய தலை பொண்ணு, யாவை வர்ணிப்பது போல தான் இவங்க வர்ணிக்கிறாங்க. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலானவைகள். இது ஆண்டவரை பற்றின அச்சம், ஆண்டவருடைய நியமங்கள். தேனிலும் தேட அணையின் நின்றும் சிந்தும் தெளிந்த தேனிலும் இனிமையானவை. தேனை விட, தேன் அடையிலிருந்து சிந்தும் தேனை விட, தெளிந்த தேனை விட இனிமையானவையா ஆண்டவருடைய சொற்கள். அதே போல் தான் இன்றைக்கி இந்த மணவாளனை பற்றி இந்த மணப்பெண் வந்து அழகாக விவரிக்கிறாங்க, மணமகள். சரி, பயணிப்பான பந்தர்களே, ஆக்சுவலாக நம்மளுடைய ஆன்மா இப்படி தான் ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் நம்மளை இப்படி தான் அந்த மணவாளன் மணவாட்டியை அன்பு செய்கிறது போல் அன்பு செய்கிறார். நம்மளுடைய ஆன்மாவை, மாதாவை, திருச்சபையை இப்படி தான் அன்பு செய்கிறார். நம்ம திருப்பி அவர் அப்படி அன்பு செய்கிறோமா மாதாவை போல்? நம்மளுடைய ஜெபம் நெருக்கமாக இன்னும் ஆக வேண்டும். அது நம்ம போக போக தான் வருவோம் அன்பாதவர்களே, உடனடியாக வராது. நம்மளும் கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நமக்கு அதை கொடுப்பார் கண்டிப்பாக. தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பாதவர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.